சுரா கைட் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு. அதிக மதிப்பெண் பெற சுரா கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். ஆல்சோ அவைலபிள் ஆன் அமேசான், பிளிப்கார்ட் அண்ட் surabooks.com. குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். கன்னியாகுமரியில் பொற்றை மலையை சுற்றி புலையன் விளை, கிழங்கு விளை, கொழிஞ்சி விளை, காவு விளை, கடம்பனங்குழி விளை, மேட விளை கிராமங்கள் உள்ளது. இந்த 6 கிராமங்களில் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கின்றன. இங்குள்ள தனியார் நிலத்திலிருந்து மலையை குடைந்து கற்கள், மண் இயந்திரங்கள் மூலம் அள்ளப்படுகிறது. இதனால் மலையை சுற்றியுள்ள கிராமங்களில் நிலச்சரிவு அபாயம் ஏற்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் செர்கோல் என்கிற கிராமத்தில் கிழங்கு விளைன்னு சொல்லிய பகுதியில் 100 ஏக்கருக்கு மலை பகுதி இருக்கு. அதுல அந்த 100 ஏக்கர்ல 13 சென்ட் மட்டுமே ஒரு தனி நபருக்குள்ளது. 13 ஏக்கர் தனி நபருக்குரியது. அந்த 13 ஏக்கர்ல மண்ணை மட்டும் எடுத்துட்டு போறாங்க. அதுல இருக்க பாறைகள் எல்லாம் அப்படியே தான் இருக்கு. அந்த பாறைகள் இந்த 13 ஏக்கர்ல உள்ள மண்ணை மட்டும் எடுக்கும்போது பாறை மீதி இருக்க பாறை இங்க இந்த பகுதியில் இருக்க குடிமக்கள் அப்படின்னா நிறைய குடியிருப்புகள் இருக்கு. அந்த குடியிருப்புகள் மேல விளக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த மழை வரும்போது நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் உள்ளது. எங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்ல, நீங்க தான் ஏதாவது பண்ணணும். அடுத்து வயநாட்டுல ஏற்பட்ட ஆபத்து தான் இங்கேயும் வரக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால எங்க உயிருக்கு உத்தரவாதம் தரணும். மலை மீது உள்ள பாறைகளை அப்படியே விட்டுவிட்டு மண்ணை மட்டும் அள்ளிச் செல்கின்றனர். இதனால் கனமழையின் போது பாறைகள் உருண்டு வீடுகள் மேல் விழக்கூடும். அசம்பாவிதம் நடக்கும் முன் அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என பொற்றை மலையை சுற்றியுள்ள மக்கள் கோரிக்கை வைத்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் செர்கோல் கிழங்கு விளைய பகுதியில் நான் வசித்துட்டு இருக்கேன். எங்களுக்கு இங்கே மண் அடிக்காங்க. மண் எடுக்கும்போது எங்கள் வீட்டுக்கே பாதிப்பு ஏற்படுது. எங்கள் வீட்டுக்குள்ள இந்த கிழங்கு விளை ஏரியாவுக்கே பாதிப்பு அதிகமாக இருக்குது. எங்களுக்கு வயநாட மாதிரி ஆபத்து ஏற்பட நிறைய. அதனால எங்களுக்கு இதை தடுத்து நிறுத்தணும். மண் எடுக்கவே கூடாது. ஒரு பாறை விழுந்தா எங்கள் உயிருக்கே ஆபத்து.